சிறுகதைகள் 30. குப்பை தொட்டி சிம்மாசனம். சென்னை KK நகரில் உள்ள அந்த நடுத்தர வர்க்கத்து அபார்ட்மெண்ட்டில் 25 வயதான மதன் தனது அரை கண்ணாடி முன் நின்று கொண்டு சிக்ஸ் பேக் அல்லாத தன் தொப்பையை உள்ளே இழுத்து பிடித்தபடி நிழலோடு சண்டை போட்டு கொண்டிருந்தான். அவனது அப்பா மாறன் ஒரு ஓய்வு பெற்ற தபால் நிலைய அதிகாரி. ஆனால் தன்னை ஒரு சினிமா இயக்குனர் ரேஞ்சுக்கு நினைத்து கொள்பவர். கையில் சூடான காஃபியுடன் உள்ளே வந்த மாறன் மகனின் சண்டை பயிற்சியை பார்த்து சிரித்தார். ஏனா மதன், காலையிலேயே புருஸ்லிக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்க என்று கிண்டலடித்தார். மதன் பெருமூச்சு விட்டான். அப்பா, உனக்கு என் கஷ்டம் புரியல. எதிர் போர்ஷனில் புதுசாக குடி வந்திருக்காளே தீபா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆனால் அவள் என்னை பார்க்கறதே இல்லை. ஆஃபீஸ் போகிறா வர்றா, மெஷின் மாதிரி இருக்கா. அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல என்று புலம்பினான். மாறன் மீசையை முறுக்கி கொண்டு மகனின் தோள் மீது கை போட்டார். முட்டா பயலே, ஒரு பொண்ணுக்கு பசங்களை எப்போ பிடிக்கும் தெரியுமா? அவங்க ஹீரோ மாதிரி ஏதாவது வீரதீர செயல் பண்ணும்போது தான் பிடிக்கும். நீ போய் அவகிட்ட ரொமான்ஸ் பேசி வழியக்கூடாது. அவள் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றணும். அப்பத்தான் காதல் தானா வரும் என்று ஒரு ஐடியா கொடுத்தார். ஆபத்துக்கா? அதுக்கு நான் எங்கப்பா போகிறது என்று மதன் அப்பாவியாக கேட்டான். ஆபத்தை நாமளே உருவாக்கணும்டா. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ரவுடி மாதிரி நடிக்க சொல்லி அவளை ஈவினிங் வழியில் மறிக்க சொல்லு. நீ கரெக்டாக அந்த நேரத்தில் என்ட்ரி கொடுத்து அவனுங்களை அடித்து துரத்து. தீபா உடனே உன் மேலே காதலில் விழுந்துடுவா. இது என் மாஸ்டர் பிளான் என்றார் மாறன் கண்களை சிமிட்டி. மதனுக்கு அந்த ஐடியா பிரமாதமாகப்பட்டது. நண்பர்களை கூப்பிட்டால் சொதப்பி விடுவார்கள் என்று நினைத்து நேராக தெருமுனையில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு சென்றான். அங்கே பிளேடு பாலு என்ற ஒரு மெலிந்த வேடிக்கையான ஆட்டோ டிரைவரை பிடித்து அவனிடம் 2000 ரூபாயை கொடுத்தான். பாலு, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தீபா பஸ் ஸ்டாப்பில் இருந்து வருவா. நீ அவளை மறித்து வம்பு பண்ணு. நான் வந்து உன்னை ஒரே அடியில் கீழே தள்ளுவேன். நீ பயந்து ஓடிடணும். டீலா என்றான். பாலு பணத்தை வாங்கி கொண்டு, டீல் பாஸ், ஆஸ்கார் அவார்டு வாங்குற அளவுக்கு நடித்து காட்டுறேன் என்றான். மாலை சரியாக 6 மணி. மதன் பஸ் நிறுத்தத்திற்கு அருகே உள்ள ஒரு மரத்தின் பின்னால் பதுங்கி நின்று தன் தலைமுடியை கோதிவிட்டு கொண்டு தயாராக இருந்தான். தீபா மஞ்சள் நிற சுடிதாரில் அழகாக நடந்து வந்து கொண்டிருந்தாள். திடீரென ஒரு 6 அடி உயரமான ஜிம்முக்கு போய் முறுக்கேறிய உடம்பை கொண்ட தாடி வைத்த ஒரு முரட்டு ஆசாமி தீபாவின் முன்னே வந்து வழிமறித்தான். அவன் தீபாவின் கையை பிடித்து ஏதோ கோபமாக பேசத் தொடங்கினான். மதனுக்கு லேசாக திகைப்பாக இருந்தது. என்ன இது, பாலு அவனோட அடியாளை அனுப்பி வச்சிருக்கானா? இவனை பார்த்தாலே பயமா இருக்கே. இருந்தாலும் பரவாயில்ல, தீபா முன்னாடி நம்ம கெத்து காட்டணும் என்று நினைத்து கொண்டு மரத்துக்கு பின்னால் இருந்து வெளியே பாய்ந்தான். ஏய் விடா கைய பொறுக்கி என்று ஒரு சினிமா டயலாக்கை பேசியபடியே ஓடி சென்று அந்த முரட்டு ஆசாமியின் முதுகில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் மதன். அந்த ஆசாமி கொஞ்சம் கூட அசரவில்லை. மாறாக கோபத்தில் கண்கள் சிவக்க திரும்பி மதனை பார்த்தான். மதன் அவனை கண்ணடித்து மெல்லிய குரலில், டேய் நான் தாண்டா ஹீரோ, பயந்து ஓடுடா என்று முணுமுணுத்தான். அந்த ஆசாமிக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. மதனின் சட்டை காலரை கொத்தாக பிடித்து தூக்கி காற்றில் ஒரு சுழற்றி அப்படியே பக்கத்தில் இருந்த ஒரு குப்பை தொட்டிக்கில் துப் என்று வீசினான். மதன் குப்பை தொட்டிக்கில் இருந்த பழைய பேப்பர்கள் மற்றும் வாழை இலைகளுக்கு நடுவே தலைகீழாக சொருகிக் கொண்டான். அப்போது தீபா பதற்றத்துடன் அந்த முரட்டு ஆசாமியிடம் ஓடி வந்தாள். அண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, இந்த லூசு பைய ஏன் உன்னை திடீர்னு வந்து அடிக்கிறான் என்றாள். குப்பை தொட்டிக்குள் கிடந்த மதனின் இதய துடிப்பு அப்படியே நின்றது. அண்ணனா? அந்த முரட்டு ஆசாமி வேறு யாருமல்ல, மிலிட்ரியில் வேலை பார்த்துவிட்டு 2 வருடங்கள் கழித்து இன்றுதான் ஊர் திரும்பியிருக்கும் தீபாவின் சொந்த அண்ணன் விக்ரம்.
விக்ரம் தங்கைக்காக வாங்கிய மோதிரத்தை கட்டி சர்ப்ரைஸ் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் மதன் பாய்ந்து வந்து அண்ணனையே பொறுக்கி என்று சொல்லி அடித்திருக்கிறான். விக்ரம் தன் சட்டையை உதறிவிட்டு குப்பை தொட்டியை நோக்கி தன் கைகளை முறுக்கி கொண்டு வந்தான். மதனுக்கு உயிர் தொண்டை குழிக்கு வந்தது. சரியாக அதே நேரத்தில் ஆட்டோ டிரைவர் பிளேடு பாலு சட்டை பட்டனை எல்லாம் கழற்றிவிட்டு கையில் ஒரு பிளாஸ்டிக் கத்தியோடு ஓடி வந்தான். பாஸ், ஆட்டோ பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். இப்போ நான் அந்த பொண்ணை வம்பு பண்ணட்டுமா, நீங்கள் ரெடியா என்று கத்தினான். விக்ரமும் தீபாவும் பாலுவை பார்த்துவிட்டு குப்பை தொட்டிகள் கிடைக்கும் மதனை வெறித்து பார்த்தனர். மதனின் ஒட்டுமொத்த மாஸ்டர் பிளானும் காற்றில் பறந்து படுபயங்கரமான நகைச்சுவையாக மாறி மதனின் முகத்தில் அசட்டு சிரிப்பை கொண்டு வந்தது. சத்தம் கெட்டு அப்பார்ட்மெண்ட்டிலிருந்து கீழே ஓடி வந்த மாறன் நிலைமையை புரிந்து கொண்டு முந்திக் கொண்டார். தம்பி விக்ரம், கோவப்படாதீங்க, என் பையன் ஒரு முட்டாள், உங்கள் தங்கச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இம்ப்ரெஸ் பண்ண போய் இந்த மாதிரி ஒரு லூஸ்தனமான காரியத்தை பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க என்று உண்மையை உடைத்து போட்டு சரணடைந்தார். விக்ரம் சில நொடிகள் கோபமாக பார்த்துவிட்டு மதனின் பரிதாபமான முகத்தையும் அந்த ஆட்டோ டிரைவரின் கோமாளித்தனத்தையும் பார்த்து சத்தமாக சிரிக்க தொடங்கிவிட்டார். உங்கள் பையனுக்கு சண்டை போட தெரியலனாலே என் தங்கச்சி மேலே இருக்கிற காதலில் ஒரு தைரியம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் என்றார் விக்ரம் சிரித்தபடியே. தீபாவும் சிரிப்பை அடக்க முடியாமல் மதனை பார்த்தாள். ஒரு முட்டாள்தனமான பிளான் 2 குடும்பங்களையும் ஒன்று சேர்த்து காதலில் ஒரு இனிமையான தொடக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. குப்பை தொட்டிகள் கிடந்த மதனுக்கு அதுவே உலகின் மிகச்சிறந்த சிம்மாசனமாக தெரிந்தது. நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பையும் ஜேர்னலையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் அதே ஜேர்னலில் சிறுகதை எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.